ஜாக் 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 கண்ணை துற, என்ன பயமுறுத்தாத. ஜாக் ஜாக் என்ன பாரு. சரி பரவாயில்ல, என்கிட்ட அலர்ஜி கண்ணை மாத்திரை இருக்கு. அதை கொடுங்க. ஜாக் ஜாக் பயப்படாத, இது ஒரு ஸ்பெஷல் மருந்து, சீக்கிரமாவே சரியாயிடும். ஜாக்கு ஒன்னும் ஆகாதுல்ல? இப்ப பாத்தியா, மூச்சு கூட நார்மலா விடுறான் பாரு. சீக்கிரமே இந்த வீக்கமும் குறைஞ்சிடும். தேங்க்யூ மிஸ்டர் ஹாரி. என்னம்மா இவன் நடிக்கிறா? இந்த அளவுக்கு டிராமா பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. உனக்கு எது டிராமா மாதிரி தெரியுதா? சோயி, உனக்கு எவ்வளவு தைரியம்? நீதான் அவனை ரூம்ல அடைச்சு வச்சு அவனுக்கு தொல்லை கொடுத்திருக்க. நீ ஏன் மேலேயே கை வைக்கிறியா? நான் உன் பையனை தீர்த்து கட்டிடுவேன் சொல்லி. என்ன தயவு செஞ்சு குறைவா எடை போடாத. இன்னொரு தடவை ஜாக்குக்கு தொல்லை கொடுத்து அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இனி ஒழுங்கா நடந்துக்கோன்னு. ஏய், மிஸ்டர் ஹாரி, அவ பெர்மிஷனே கேட்காம கம்பெனிக்கு அவ பையனை கூட்டிட்டு வந்தா. அவனால அவ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டே இருந்தா. அவ பையனுக்கு புரிய வைக்கலான்னு பார்த்தா என்னைய நான் அடிச்சிட்டா. தான் அவன் பையனை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வர சொன்னேன். அதனால உனக்கு என்ன பிரச்சனை வந்தது? அது நான் அப்படி சொல்ல வரல. அவ பையனால மொத்த ஆபீஸுமே டிஸ்டர்ப் ஆச்சு. இத நம்ம கம்பெனிக்காக தான் பண்ண. ஜாக் பிரேக் ஏரியால இருந்தா அவங்க கத்தவே இல்ல. அவனுக்கு மேங்கோ அலர்ஜிஸ் இருந்தது, அதனால என்ன தேடி ஆபீஸ்க்கு வந்தான். நீ வாயை மூடு, தேவையில்லாம நடுவுல பேசாத. இவள மிரட்ட உனக்கு என்ன உரிமை இருக்க? மிஸ் சோயி, நான் தான் தப்பு பண்ணேன். அவனுக்கு அலர்ஜி வந்ததுக்கு காரணமே நான் கொடுத்த ஸ்ட்ராபெரி கேக்கால தான். ஆனா அதை நான் வாங்கும் போது வெறும் ஸ்ட்ராபெரி மட்டும் தான் இருந்தது, மேங்கோ இல்லவே இல்ல. அந்த கேக்ல ஸ்ட்ராபெரி தான் இருந்ததுன்னா அதுல மேங்கோ எப்படி வந்ததுன்னு இவங்கள தான் கேட்கணும். இந்த பிரச்சனைக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என்கிட்ட எதுக்கு கேக்குற? தப்ப நீ பண்ணிருக்க. ஒரு அம்மாவா இருந்து பையனை சரியா கவனிச்சுக்கல. இப்ப ஏன் மேல பழைய போடுறியா? உன் மேல கேஸ் ஃபைல் பண்ணுவ, ஜாக்கிரதை. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமராஸ் இருக்கு. அத போய் செக் பண்ணலாமா? இது ஒண்ணு உன் சொந்த கம்பெனி கிடையாது. ஃபுட்டேஜ் பாக்குறதுக்கு உனக்கு அனுமதி இல்ல. சர்வைலன்ஸ் ஃபுட்டேஜ் கொண்டு வா. இதோ கொண்டு வரேன். என்ன? அப்போ நீதான் அந்த பையனை தொந்தரவு பண்ணிருக்க. உன்னாலதான் ஆபீஸ்ல இவ்வளவு பிரச்சனையும். நீ இந்த ஆபீஸ்ல இருக்க கூடாது. அது நான் உங்க எல்லாரோட ஒரு நாள் சேலரி இன்னைக்கு கட் ஆகுது. மிஸ்டர் ஹாரி, நம்ம ரொம்ப நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம். என்ன போய் வேலையில இருந்து தூக்க போறியா? இந்த கம்பெனி இந்த மாதிரி கேவலமான ஆளுங்களுக்கு வேலை கொடுக்காது. மம்மி, என்னோட கை ரொம்பவே வலிக்குது. நான் உன்னை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். லியோ, போய் கார் எடு. எஸ் சார். கடைக்கு போலாம். நம்ம கடைக்கு போயிட்டு உனக்கு சாக்லேட்ஸும் உனக்கு பிடிச்சது எல்லாம் அழாம சமத்து புள்ளியா இருக்கணும், சரியா? 2 நாளாச்சு, ஒரு நியூஸும் கிடைக்கலையே. மிஸ்டர் ஸ்காட், கவலைப்படாதீங்க, நல்ல செய்தி வரும், வெயிட் பண்ணுங்க. இந்தாப்பா, உனக்காக தான் இது. என்ன தவிர எல்லாருக்கும் பேரன் பேத்திகள் இருக்காங்க. இப்ப என் பேரன் எங்க இருக்கானோ தெரியலையே. உங்க பேரனை நீங்க ஒரு தடவை தான் பாத்தீங்க, மறுபடியும் நீங்க பாத்தீங்கன்னா அடையாளம் தெரியாம போகலாம். யார் அப்படி சொன்னது? அவன் என்னோட பேரன். அவன் முகம் வீங்கி வந்தாலும் அவனை எனக்கு தெரியும். டாக்டர், டாக்டர் ப்ளீஸ், சீக்கிரம் என் பையனை காப்பாத்துங்க. டாக்டர் ப்ளீஸ் ஹெல்ப் இவனுக்கு பண்ணுங்க. என்னாச்சு? அந்த பையனை பாரு, அவன் முகம் எப்படி வீங்கி போயிருக்கு. இவனுக்கு மேங்கோ சாப்பிட்டா அலர்ஜி ஆயிடும். அதோட அடிப்பட்ட கையை இழுத்திருக்காங்க. ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. இது அநியாயம். எவ்வளவு அழகா இருக்கான், ஆனா குழந்தைய ஒழுங்கா கவனிக்கலையே. அம்மா மட்டும் குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கா, அப்ப எங்க போனா? ஏன் இப்படி irresponsible-ஆ இருக்காங்க? இவன் மட்டும் என் பேரனா இருந்திருந்தா இவனை பார்க்க எத்தனை பேர் இங்க இருந்திருப்பாங்க தெரியுமா? நீங்க சரியா தான் சொல்றீங்க. என் பேரு எங்க இருக்கா? எங்க இருக்கா? அவன் எங்க இருக்கா? மிஸ்டர் ஸ்காட், என்னாச்சு உங்களுக்கு? மிஸ்டர் ஸ்காட், டாக்டர் டாக்டர். டாக்டர், ஜாக் இப்ப எப்படி இருக்கா? அலர்ஜி மருந்து கொடுத்திருக்கேன், உடனே குணமாயிடுவான். முக வீக்கம் எல்லாம் குறைஞ்சிருக்கு. ஆனா இவனோட கைக்கு என்னாச்சு? கையில அடிக்கடி அடிபடுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சீரியஸா இருக்கான். டாக்டர், நீங்க தான் ஏதாவது பண்ணி ஆகணும். அப்ப டைரக்டர் தான் இவனுக்கு வைத்தியம் பார்க்க முடியும். டைரக்டரா? டைரக்டர் இங்க இருக்காரா? டைரக்டர் இப்போ முக்கியமான ஒரு விஐபி பேஷண்ட் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு. உங்க பிபி ரொம்ப லோவா இருக்கு, தயவு செஞ்சு நீங்க கோவப்படக்கூடாது. ஏன் கோவப்படக்கூடாது சொல்லு? இந்த பயலால என் பேரனை தேட முடியல. என் பேரன் இப்ப எங்க இருக்கானோ, என்ன கஷ்டப்படுறானோ தெரியலையே. நம்ம ஆளுங்க தேடிட்டு இருக்காங்கப்பா. அப்புறம் அது போதுமா? நீங்க ரேடியோல, நியூஸ் பேப்பர்ல, டிவில எல்லாத்துலயும் விளம்பரம் கொடுங்க. என் பேரனை கண்டுபிடிச்சு கொடுத்தா நான் அவங்களுக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லுங்க. இல்ல 1 கோடி ரூபாய். நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறேன். நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. இங்க பாருங்க டேட், நீங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு இருக்கீங்க. திரும்பவும் டென்ஷன் ஆகாதீங்க, சரியா? நான் இப்போ போயிட்டு வரேன். டேய்,
பாத்தியா ஜார்ஜ், இப்போ அவன் மத்த மேட்டர்களை தான் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கான். எந்த பொறுப்பும் இல்லாம இருக்கான். சரியா சொன்னீங்க. எனக்கு என் பேரை வேணும். ஹலோ, நேத்து ஃபுட்பால் மேட்ச் பாத்தியா? பசங்க கேவலமா விளையாடுனானுங்க. நான் விளையாடி இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவங்கள விட சூப்பரா விளையாடி இருப்பேன். சரி, நாளைக்கு மைதானத்துல சந்திக்கலாம். அவங்கள விட நாம ரொம்ப பெட்டரா விளையாடி காட்டலாம். சரியா? ஹலோ, இது ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் மெதுவா பேசுறீங்க. உனக்கு நான் பேசுறதுல பிரச்சனையா இருந்துச்சுன்னா பிரைவேட் ரூம் எடுத்துக்கோ. ஓ, உன்கிட்ட பணம் இருந்திருக்காது, அதான் ஜெனரல் ரூமுக்கு வந்திருக்க. முக்கிய செய்தி, சிசிடியோட மிக முக்கிய பணக்காரர் அவரோட பேரனை தேடிக்கிட்டு இருக்காரு. கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு. உன் பையன் என்ன பெரிய ஸ்காட் ஃபேமிலியோட வாரிசுன்னு நினைக்கிறியா? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? ஜோய், செலனா, மிஸ்டர் ஹெரி, நீங்க இங்கயா? ஓ இதான் உன் பையனா? என் பையன் இதை விட அழகா இருப்பான். கொஞ்சம் வெளியே வரியா? மிஸ்டர் ஹெரி, பையனோட அலர்ஜி கிளியர் ஆயிடுச்சு. வந்ததுக்கு நன்றி. சரி, லியோவை பில் பே பண்ண சொல்லிட்டேன். அப்புறம் நான் உனக்கு 3 நாள் லீவ் கொடுக்குறேன். உன் பையனை நல்லா பத்திரமா பாத்துக்கோ. ஏய், ஜாக்கிரதை. வாவ், சாரி மிஸ்டர் ஹெரி, ஏதோ தெரியாம திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. தெரியும். சரி, இப்போ எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேன். பாய் மிஸ்டர் ஹெரி, கவனமா இருங்க. Bye, bye. தேங்க்யூ. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே. நானும் இப்ப சிங்கிளா தான் இருக்கேன். நான் நம்பவே மாட்டேன். பசங்களுக்கு கண்ணே தெரியாதா? பரவாயில்ல, நான் பெரியவனானே உங்களை தான் ஃபாலோ பண்ணுவேன். நான் ப்ராமிஸ் ஓ பண்றேன். ஜாக், நீ எவ்வளவு அழகா பேசுற. உனக்கு டைரக்டர் கூட அப்பாயின்மெண்ட் கிடைச்சதா? இல்ல, இந்த மாசம் எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் புக் ஆயிடுச்சு. நான் அவர்கிட்ட பேச விரும்புறேன். இப்போ அவரு எங்க இருக்காரு? சொல்ல போனா இந்த விஷயத்த நான் சொல்லக்கூடாது, ஆனா உன்கிட்ட சொல்றேன். 4th ஃப்ளோர்ல விஐபி வார்டுல மிஸ்டர் ஸ்குவாட்ட கவனிக்கிறாரு. ஜாக், வா அங்க போய் தேடலாம். நீ வேணா தனியா போயிட்டு வா. ஒருவேளை உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காம கூட போகலாம். ஜாக் வேணா இங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் அவனை பாத்துக்கிறேன். அந்த டாக்டர் ரொம்ப இறக்க குணம் உள்ளவரு. அவரே என்னோட ஜாக்க பார்த்தா போதும், உடனடியா எனக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருவாரு இல்லையா? நல்லதுதான். ஆல் தி பெஸ்ட். கம் ஆன் ஜாக், அம்மா கூட நீயும் வா. நான் ஆல்ஃபிரட் அங்கிளுக்கு ஐஸ் வச்சுட்டா போதும், மறுபடியும் இந்த வேலையில ஜாயின் பண்ணிப்பாங்க. எந்த பிரச்சனையும் வராது. மேடம், இது விஐபி வார்டு, அதனால உள்ள யாரையும் அனுமதிக்க முடியாது. நான் ஜஸ்ட் டைரக்டரை மீட் பண்ண ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். நீங்க போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. அவர் ஒரு விஐபியை செக் பண்ணிட்டு இருக்காரு, அதனால அப்புறம் வாங்க. டைரக்டரால மட்டும்தான் என் பையனோட கையை குணப்படுத்த முடியும். உங்களால இன்ஃபார்ம் பண்ண முடியலன்னா நான் வேணா இங்கே வெயிட் பண்றேன். யாரையும் டிஸ்டர்ப் பண்ண நீ மாட்டேன். எல்லாம் இங்க நிக்க அனுமதி கொடுப்பாங்களா? மிஸ் ஜோயி, அம்மா உன்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? டைரக்டர் இப்ப ஆல்ஃபிரட் அங்கிள செக்அப் பண்ணிட்டு இருக்காரு. உன்ன மாதிரி கேவலமான ஆட்கள்லாம் அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாரு. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? நீ எல்லாருக்கும் தொல்லை கொடுத்துட்டே தான் இருப்பியா? நான் இங்க இருக்கிற வரைக்கும் அந்த டைரக்டரை உன்னை நான் பார்க்கவே விட மாட்டேன். நான் இங்க இருக்கிற வரைக்கும் உன்னால டைரக்டரை பார்க்கவே முடியாது. மரியாதை இங்க இருந்து போ. என்ன போன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? உன்னாலதான் என் பையனோட கையே இப்படி இருக்கு. மறுபடியும் பழி போடுறியா? தேவையில்லாம ஏன் மேல பழி போடாத. இவனுக்கு அடிபட்டுதான் ஆகணும். நான் என்ன பண்றது? உன்கிட்ட நான் பேச விரும்பல. தயவு செஞ்சு வாயை மூடிட்டு. நான் தான் சொன்னல, நான் இங்க இருக்க வரைக்கும் உன்னை டைரக்டரை மீட் பண்ண விட மாட்டேன்னு. அப்ப நான் சொல்றதையும் கவனமா கேளு. டைரக்டரை சந்திக்காம நான் எங்கேயும் போக மாட்டேன். அப்படியா? ஒழுங்கா சொன்ன நீ போக மாட்ட. என்ன பாக்குறீங்க? இவளை பெரட்டி அடிங்க. ப்ளீஸ், நீங்க போயிடுங்க. நான் டைரக்டரை தான் மீட் பண்ண வந்தேன். அவரை மீட் பண்ணது உடனே இங்க இருந்து போயிடுறேன். ஜோயி, உனக்கு காது கேக்காதா? மரியாதை இங்க இருந்து போ. வேஸ்ட் வேஸ்ட், எல்லாரும் வேஸ்ட் தான். இவங்கெல்லாம் என் பேரனை தேட முயற்சி பண்றாங்களா இல்லையா? மிஸ்டர் ஆல்ஃபர்ட், உங்க பிபி இப்ப ஸ்டேபிளா இருக்கு. ப்ளீஸ் நீங்க கோவப்படாதீங்க, இல்லனா உங்களுக்கு ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்கு. ஏன் பிபியை பத்தி எல்லாம் கவலை இல்ல. என் பேரனை மட்டும் கண்டுபிடிக்கலன்னா நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். இப்பவே சொல்லிடுறேன், நீ என்ன கோவப்பட வச்சா நான் உன்னை கூடவே கூட்டிட்டு போயிடுவேன். அங்கேயே நீதான் என்னுடைய பர்சனல் டாக்டரா இருப்ப. ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். எனக்கு டைரக்டர் சந்திச்சே ஆகணும். யாரு பாது? யாருங்க கத்துறது? என் கையை விட. சிண்டி, என் வேலையை காப்பாத்திக்கிறதுக்காக தான் ஒன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். அதனால நீ என்ன பலவீனமா நினைச்சிட்ட? இங்க யார் கத்திக்கிட்டு இருக்கிறது? உள்ள மிஸ்டர் ஸ்காட்டுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. பாருங்க அங்கிள், இந்த பொண்ணு இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. இங்க இருந்து போக சொன்னா என்னைய அடிக்க வரா. சார்
ப்ளீஸ் என் மகனை பாருங்களேன். இவனோட கை மோசமா உடைக்கப்பட்டிருக்கு. உங்களால மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்களேன். சோயி இன்னும் எவ்வளவு டிராமா பண்ணுவ? அங்கிள், இவ சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. இவ ரொம்ப டிராமா பண்ணுவா. உங்களை டிஸ்டர்ப் பண்ண வந்தா. ப்ளீஸ் டாக்டர், ஒரு வாட்டி பாருங்களேன். இவன் ரொம்ப சின்ன பையன். இவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. மிஸ்டர் ஸ்காட் இப்ப நல்லா இருக்காரு. நான் இவனை இப்ப கொஞ்சம் கவனிக்கிறேன். வாங்க போலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அங்கிள், இந்த பையனுக்காக ஆல்ஃபிரட் அங்கிள நீங்க விட்டுட்டு போக கூடாது. இந்த ஹாஸ்பிடல் யாரோடதுன்னு மறந்துட்டீங்களா? ஆல்ஃபிரட் அங்கிள் உங்களோட பாஸ். அதனால நீங்க இந்த மாதிரி இக்னோர் பண்ண கூடாது. இந்த மாதிரி அனாதை பையனுக்கெல்லாம் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். செலேனா, ஜோயி, டைரக்டர் சார் உன் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய ஆள் ஆகல. அதுக்கெல்லாம் நீ ஸ்காட் ஃபேமிலில பிறந்திருக்கணுமா? இவளை இங்க இருந்து விரட்டுங்க. வாங்க மேடம். என் கைய விடுங்க சார். என் பையனை காப்பாத்துங்க. என்ன பகச்சுக்கிட்டா இப்படிதான் நடக்கும். என்ன விடுங்கன்னு சொல்றல. விடுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன பண்றீங்க? எங்க அம்மாக்கு தொல்லை கொடுக்குறீங்க. இருங்க, உங்களுக்கு பதிலடி கொடுக்கறேன். மம்மி, இந்தாங்க உங்க மாஸ்க போட்டுக்கோங்க. மம்மி, அவளை பார்க்க எவ்வளவு ஃபன்னியா இருக்கால. ஹரி, இவன் மிஸ்டர் ஆல்ஃபிரட்க்கு தொல்லை கொடுக்க நினைக்கிறா. உங்க பாடி கார்ட்ஸை வச்சு இவளை இங்க இருந்து துரத்து. நாங்க யாருக்குமே தொல்லை கொடுக்கல. டைரக்டர் அங்கிளை பார்த்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க அம்மா சொன்னாங்க. நீங்க தான் மம்மியை தடுத்தீங்க. வாயை மூடு. நீ வாய மூடு. ட்ரீட்மெண்ட்காக டாக்டர் ரெடியா இருக்காரு. லேட் பண்ணாதீங்க. டாக்டர், பையனை பாத்துக்கோங்க. கண்டிப்பா வாங்க. என் கூட ரொம்ப இப்ப வாங்க. தேங்க்ஸ் ஹரி. அது இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ, ஹரி, ஆல்ஃபிரட் அங்கிளுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதான் அவரை பார்க்க வந்தேன். அதெல்லாம் தேவையில்ல. இப்போ டேடிக்கு ரெஸ்ட் தான் தேவை. முதல்ல நீங்க இருந்து கிளம்ப. ஜேம்ஸ் அங்கிள், எஸ் சார். இவளை உள்ள விடாதீங்க, சரியா? கண்டிப்பா. ஹரி, நீ என்ன? இந்த கூடை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பு. எல்லாரும் பைத்தியங்க. இது வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் தான் தெரிஞ்சது. என் பேரன் பேரு ஜாக்கா. டாட், எனக்கு தெரியும். எதுக்கு எக்ஸைட் ஆகுறீங்க? ஏக கூடாது. எனக்கு என்னோட பேரன் வேணும். 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 ஜாக், என்ன இது? இவன் சீக்கிரமாவே குணமாயிடுவான். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா டைமுக்கு செக்கப்க்கு வந்துடுங்க. போய் ஃபீஸ கட்டிடுங்க. இவ்ளோ பணத்தை கட்டணும்னா சார், என்கிட்ட இப்போ இவ்ளோ காசு இல்ல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க முடியுமா? வேணும்னா ஹாரிக்காக மட்டும் கொடுக்கறேன். சரி, ஆனா டயத்துக்கு கட்டிடணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க ரொம்ப நல்லவரு. சார், பையனை பாத்துக்கிறதுக்கு முன்னாள் லீவ் கொடுத்தா இவங்க ரோட்ல நின்னு பலூன் வித்துக்கிட்டு இருக்காங்க சார். லியோ, ஒரு வேலை சரியா? புரிஞ்சது சார். ஏய், எவ்வளோ இதெல்லாம்? ஆ, ஆ, இதெல்லாம் 10க்கு 1 சார். 10 ரூபாயா? 2 வாங்கினா 15. உன் ஆஃபர் எனக்கு எதுக்கு? இந்தா மொத்தத்தையும் கொடு. ஜாக், இன்னைக்கு நான் ஒரு முட்டாளை சந்திச்சேன். அவன் எல்லா பலூனையும் வாங்கிக்கிட்டான். உங்களோட ஆர்டர். இவங்க மிஸ் ஜோயி தானே? இவங்க நிறைய பார்ட் டைம் வேலை பாக்குறாங்க போல இருக்கே. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவ பையனை பாரு. ஓகே சார். மிஸ்டர் ஹரி, நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஹே, எதுக்காக இவ்வளவு லேட்டா வந்த? உள்ளவா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். நீ சிண்டிய மறுபடியும் கம்பெனில சேர்த்துப்பியா? நம்ம ஃபேமிலி ரிலேஷன் நல்லா இருக்கும்ல. நீயும் என் சிஸ்டரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தீங்க. நீ என்ன மச்சானாவே பார்க்கலாம். எனக்காக நீ ஒரு சான்ஸ் கொடு. இப்போ நீ என்கிட்ட சொன்ன மாதிரி என்னை கட்டிக்க போறவ உன்னோட சிஸ்டரா இருந்தா அது கண்டிப்பா சோனியா இருக்காது. சரி, என் பேச்ச நீ கேட்க மாட்டேன்னு நல்லாவே தெரியும்.
சிஸ்டர் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அவ ஏதோ தப்பு பண்ற மாதிரி இருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது சரி, உன்ன மாதிரி பொண்ணுங்கெல்லாம் இங்க வேலை பார்க்கறது தான் கரெக்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீ கம்பெனில இருந்து ரிசைன் பண்றது நல்லது. ஏன்னா ஸ்காட் குரூப்க்கு தெரிஞ்சா உன்னை கண்டிப்பா வேலையில இருந்து தூக்கிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கம்பெனில இருந்து தூக்கப்பட்டவ நீதான். நான் அந்த கம்பெனில வேலை பார்க்கலன்றதுக்காக நீ ஹாரியை ஏமாத்தலாம்னு நினைக்காத. பணக்கார பசங்களுக்கு எப்பவும் சோஷியல் ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். அப்படி பார்த்தா உனக்கு அந்த தகுதியே கிடையாது. அப்ப உனக்கு அந்த தகுதி இருக்கா? ஆமா, ஹாரிக்கு உனக்கு கண்டாலே பிடிக்கலையே. ஜோயி, நான் உன்னை எச்சரிக்கிறேன். ஹாரிய விட்டு கொஞ்சம் விலகி ஏறு. நாங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம். அவனை நெருங்க நினைச்ச உன்னை கொன்னு போட்டுருவேன். மிஸ்டர் ஹாரி எப்போ உனக்கு சொந்தமானாரு? பார்க்க தானே போற, சீக்கிரமே எனக்கு சொந்தமாவாரு. எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். டெய்லி ஆபீஸ் போயிட்டே இருந்தா ஒரு ஃபேமிலி, குழந்தை இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைக்கும் ஹாரி? ஹாரி, என் மேல அந்த கையெடு. ஹாரி, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஹாரியோட டேஸ்ட் இவ்வளவு கேவலமா இருக்கும் நான் நினைக்கவே இல்லை. நீ எனக்கு ட்ரக் கொடுத்துருக்கியா என்ன? ஹாரி, நீ எப்பவும் குழந்தை வேணும்னு சொல்வல, நீ விருப்பப்பட்ட நான் உனக்கு குழந்தை தரேன். எனக்கு தள்ளி போ. இங்க பாரு, மறுபடியும் என்ன டச் பண்ண பார்த்த உன்னை இங்கே கொன்றுவ பாத்துக்க. அடடா, என்ன ஒரு சீன். மிஸ்டர் ஹாரி, ஜோய்! மிஸ்டர் ஹாரி, இப்படி பண்ணக்கூடாது. இங்க பாரு, நீ இதுக்கு தயாரா இல்லைன்னா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. மிஸ்டர் ஹாரி, ப்ளீஸ் ஜாக்க காப்பாத்துங்க. இதோ வர. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக ரொம்ப லேட் ஆயிடும். நீங்க ஜாக்க காப்பாத்திருக்கீங்க, அதனால நான் செய்யற நன்றி கடனா இதை நினைச்சுக்கிறேன். நம்ம ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணி ஆகணுமா? கவலைப்படாத, 18 வருஷமா எங்க குடும்பத்துல ஒரே ஒரு வாரிசு தான். நீ பிரெக்னன்ட் ஆக மாட்ட. எதுக்கும் கவலைப்படாத, நான் உன் பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிறேன். என் பொறுப்பை நீங்க ஏத்துக்கிறத நானே விரும்பல. அப்ப நீ என்ன விரும்புற? நான் உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இதை பே பண்றேங்க. 57,602. எனக்கு பணம் வேணும். 57,602. ஓ, இவளுக்கு பணம் வேணுமா? இந்த 1,00,000. ஜாக்கோட ட்ரீட்மெண்ட்காக பணம் கிடைச்சாச்சு. தேங்க்யூ மிஸ்டர் ஹாரி, நீங்க ரொம்ப நல்லவரு. சார், நேத்து நீங்களும் ஜோயியும் அவளுக்கு பணம் தேவையா இருக்க அப்படின்னா அவளுக்கு என்னை விட பணம் தான் முக்கியமா? சரி, அதை விட அவ பையன் எப்படி இருக்கான்? நான் ஹாஸ்பிட்டல் போனேன், அவனை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. மிஸ்டர் ஸ்காட், உங்களுக்கு என்ன தலைவலிக்குதா? பேசாதப்பா, நான் இப்ப என் பேரன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். என்னது, இது வேலை செய்யுமா? அவன் ஸ்காட் ஃபேமிலியோட ரத்தம், எங்களுக்குள்ள ஆழமான உறவு இருக்கு. அப்படி இதுல என்னதான் இருக்குன்னு எனக்கு இது தொடாத. இது என்னோட பேரன். பேரனா? இரு, நான் உனக்கு காட்டுறேன். என் பேரன் எல்லார் மனசையும் கவரக்கூடியவன். அவன் ரொம்ப அழகாவும் ஸ்மார்ட்டாவும் இருப்பான். ஓ, நான் அடிச்சு சொல்லுவேன், என் பேரன்கிட்ட இருக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் இருக்கு. இதையும் உன்கிட்ட சொல்றேன். இந்தா பாரு, இவன் தான் அவன். இது நீங்க வரைஞ்சதா? மனுஷனா? முடி சின்னதா இருக்கு. முடி குட்டையா இருந்தா என்ன, எனக்கு தெரிஞ்சு என் பேரன் படத்தை நான் சரியா தான் வரைஞ்சிருக்கேன். டைரக்டர் சார், ஜாக்குக்கு இன்னைக்கு டிஸ்சார்ஜ் கிடைச்சாச்சு. அவங்க மம்மி உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க. சரி சரி, பரவாயில்ல. யாரு? ஜாக்கா? இது ஒரு பேஷண்டோட கேஸ். சின்ன பையன், அவன் கை பிராக்சர் ஆயிருந்தது. சாரி தாத்தா. அடடா, அவன் தான் என் பேரு. அவனுடைய போன் நம்பர், அட்ரஸ் உன்கிட்ட இருக்கா? அந்த பையனோட அட்ரஸ் இல்ல போன் நம்பர் யாவது என்கிட்ட கொடு.
கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இத பாருங்க, இதான் அவனுடைய ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட். பிரமாதம் பிரமாதம். இப்பவே என்ன டிஸ்சார்ஜ் பண்ணு. நான் உடனே போய் என்னுடைய பேரனை கூட்டிட்டு வரேன். நான் போறேன். மெதுவா. ஏய், சாப்பிடுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணணும். சரிம்மா, நான் குழாயில இருந்து தண்ணிய குடிக்கலாம் இல்லையா? கண்டிப்பா நோ. முதல்ல தண்ணியை கொதிக்க வைக்கணும். அட என்ன மம்மி நீங்க சொல்றீங்க? இது எல்லாமே வினோதமா இருக்கு. லைட்டா குழாயில இருந்து தண்ணி குடிக்க கூடாது, ஆனா ஆப்பிள மட்டும் குழாய் தண்ணியில கழுவி விட்டு சாப்பிடணுமா? என்ன இது நியாயம்? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் உனக்கு எப்படி கேட்கணும்னு தோணுது? சரி, நானே போய் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வரேன். யாருக்குமே பதில் தெரியல. அம்மா போன் அடிக்குதுமா. நீயே போன் எடுத்து யாரை என்னன்னு பாரு. ஹலோ, எங்க அம்மா கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? நான் உன்னோட தாத்தா பேசுறேன். நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, அது சரி. ஆனா நீங்க என் யாரு? செல்ல குட்டியே, நான் உன்னை தேடிதான் வந்துகிட்டு இருக்கேன். நான் உன்னை தினம் தினம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ என்னோட வாரிசு. நீங்க ஒரு கிரிமினல் எனக்கு தெரியுது. எங்க கிட்ட பணம்லாம் கிடையாது. அது இல்லாம நான் அம்மாவோட பேங்க் பாஸ்வேர்ட்லாம் சொல்லவே மாட்டேன். நீ ரொம்ப ஸ்மார்ட். நாம ஒரே ஃபேமிலி. கவலைப்படாத. நான் உன்கிட்ட பணம் கேட்க மாட்டேன். சொல்ல போனா கொடுப்பேன். நான் உன்னை தேடிதான் வந்துகிட்டு இருக்கேன். இப்ப நான் பாதி வழியில இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் வீட்டுக்கு நான் வந்துடுவேன். என் வீட்டுக்கு எதுக்காக வரீங்க? உன்னை பார்க்க தான் வந்துகிட்டு இருக்கேன். ஏய் குட்டி சாத்தா, நீ வீட்டுக்குள்ளதான் இருக்கியா? அட ஹலோ, என் கூட வா. நீ இங்க என்ன பண்ற? அவனை விடு விடு. உனக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லம்மா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னமோ தப்பு நடக்குது. என் பேரனுக்கு ஏதோ ஆபத்து. சீக்கிரமா போ. இந்த ஹாரி எங்க? ஹாரிக்கு போனை போட்டு உடனே அங்க வர சொல்லலாம். நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் தற்பொழுது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அடச்சே, லைன் கிடைக்கல. இந்த நேரம் பார்த்தா இப்படி. சீக்கிரம் போ. என் பேரனை மிரட்டுற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்குன்னு நான் பார்த்தாகணும். சீக்கிரம் போ. இந்த வீட்டை நான் உன் லேண்ட்லார்ட் கிட்ட இருந்து வாங்கிட்டேன். உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு. ஆனா என் லேண்ட்லார்ட் எதுவும் என்கிட்ட சொல்லலையே. நான் அவர்கிட்ட அதெல்லாம் முடியாது. இந்த வீடு எனக்கு சொந்தம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. எல்லாத்தையும் பேக் பண்ணு, இல்லனா எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் தான் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். எனக்கு உன்னோட உதவி தேவையில்லை. நானே பேக் பண்ணிக்கிறேன். இப்ப வெளியில போங்க. நீ வாப்பா. உன்னை வீட்ல இருந்து மட்டும் இல்ல, இந்த சிட்டியை விட்டே துரத்திடுவேன். சீக்கிரமே இங்க இருந்து போயிடு. இந்த பக்கமே திரும்பி வராத. ஏன்னா ஹாரி எனக்கு சொந்தம். உன்ன மாதிரி கேரக்டர்லெஸ் பொண்ணுக்கெல்லாம் அவன் சொந்தமாகவே மாட்டான். அதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. அன்னைக்கு நீ அவருக்கு ட்ரக் கொடுத்ததுனாலதான் அவர் என்ன தேடி வந்தாரு. அது புரிஞ்சு. காரணம் என்னவா இருந்தா என்ன, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ எப்பவுமே என்னோட பிளான் எல்லாம் கெடுத்திருக்க. உன் பையனை காப்பாத்த ஹாரியை பயன்படுத்திக்கிட்ட. உன் அழக காமிச்சு அவனை மயக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணிருக்க. நீ சொல்ற மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணல. என் வழியில தடையா இருக்கிறத நீதான். உயிரோட இருக்கணும்னா இந்த சிட்டியை விட்டு எங்கேயாவது போயிடு. அதுவும் இப்பவே போகணும், புரியுதா? சரி, நாங்க கிளம்புறோம். வேகமா போ, வேகமா போங்கறல்ல. ஏடா போன் எடுக்க மாட்டேங்கற? என் பேரனுக்கு ஆபத்து. என் பேரனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். சீக்கிரமா அந்த இடத்துக்கு வந்து சேரு. என்ன இது? நான் இப்பவே வரேன். ஸ்காட் ஃபேமிலிக்கு யாரோ ஒருத்தன் தொல்லை கொடுத்துட்டு இருக்கான். செத்தான் அவன். சரியா சொன்ன. அம்மா, உண்மையிலே நம்ம வீட்டை விட்டு போறோமா? எப்போ பின்வாங்கணும்னு புத்திசாலிகளுக்கு கரெக்டா தெரியும். இப்ப நம்ம ஒரு சேஃபான இடத்துக்கு போயிடலான்னு. ஒரு நிமிஷம். இப்போ உனக்கு என்னதான் வேணும்? இவ்வளவு நாள் முழுசா இந்த வீட்ல இருந்திருக்க, வீட்டையும் நாசம் பண்ணி வச்சிருக்க. அதுக்கான நஷ்ட ஈட நீ கொடுக்கணும். நான் இங்க வந்தப்போ வீடு இப்படிதான் இருந்தது. நான் எதுக்காக நஷ்ட ஈடு அது கொடுக்கணும்? எனக்கு தெரியாது. உன்னால கொடுக்க முடியலன்னா உன் பையனை என் முன்னாடி முட்டி போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. அப்புறம் வேணா போங்க. என்னாச்சு உனக்கு? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? சரி, அப்ப பணம் கொடுக்கறியா? போங்க, போய் அவளை செக் பண்ணுங்க. காஸ்ட்லியா அவகிட்ட என்ன இருந்தாலும் அதை பிடுங்குங்க. வேண்டாம், என்ன விடுங்க. ஏய். விடுங்க, விடுங்கன்னு சொல்றல. விடுங்க, விடுங்க. என்ன நீங்க ரொம்ப கெட்ட ஆண்டியா இருக்கீங்க. இங்க இருந்து போங்க. போன தடவை என்ன நீ எப்படி அசிங்கப்படுத்தினன்னு எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. அதுக்கே இன்னும் நான் உனக்கு தண்டனை கொடுக்கறேன். உன்னை என்ன பண்ற பாரு. இன்னைக்கு உன் கதையை முடிக்க போறேன். இங்க பாரு, அவனை தொடாத. அவனே இப்பதான் ஹாஸ்பிடல்ல இருந்து வந்திருக்கான். உனக்கு பணம் தானே வேணும், அதை நான் உனக்கு கொடுத்துறேன். பணத்தை கொடுக்கறதுக்கு நீ ரொம்ப லேட் பண்ணி. உனக்கு என்னதான் வேணும்? அவன் சின்ன பையன், தயவு செஞ்சு அவனை விட்டுடு. உன் பையன் வேணும்னா என் முன்னாடி முட்டி போட்டு மன்னிப்பு கேளு. அப்ப வேணும்னா இவனை விடுறேன், புரியுதா? அம்மா, அதெல்லாம் பண்ணாதீங்க. வேணாம். ஜாக், அப்போ நீ முட்டி போட மாட்டியா? போடலன்னா சரி. வேண்டாம். நான் முட்டி போடுறேன். இல்ல.
முன்னாடி முட்டி போட்டு கெஞ்சி கேக்குறேன், அவனை விட்டுடு ப்ளீஸ். இப்படி ஒரு நாள் வரும்னு எதிர்பார்த்தியா? என் காதல பறிச்சதுக்கான தண்டனை தாண்டி இதான். அவனை விட்டுடு. இவனை நான் விடவே மாட்டேன். 1000 தடவை நீ என் முன்னாடி மண்டி போட்டு பிச்சை எடுத்தா கூட விட மாட்டேன். யார் என் பேரனை தாக்குனது? அடுத்தது நடக்க போவது தெரிஞ்சுக்க பாருங்க. பணமா பாசமா டாஷ் ரீல்ஸ் ஆப்பில் மட்டுமே.